ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க டிவிக்கு. முதலமைச்சர் விஜய் காசை கொடுக்காம ஜெயிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவங்க கட்சி வேட்பாளரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸ்ல தெளிவா பார்க்க போறோம். சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் திருச்சியில் பேசும்போது ஒரு சில விஷயங்களை ரொம்பவே கர்வத்தோட குறிப்பிட்டாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். அதாவது தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இருந்த சாதி மத அரசியல், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, இது எல்லாத்தையும் தாவேக்க உடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாரு. பட் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் இதுக்கு நிறைய எதிர்வினைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தொடங்கி பல பேரும் சமூக வலைதளங்கள்ல டிவிக்கு எந்தெந்த தொகுதிகள்லாம் ஜாதி மத அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு முதலமைச்சர் விஜய் மற்ற கட்சிகளை தீய சக்தி தூர்ந்த சக்தின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவரு தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய அவருடைய கட்சியும் ஜாதி மத அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல 77 இடங்கள்ல வந்து டிவிக்கு தலித் வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சமூக வலைதளங்களை ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய பேஜஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா 28 எம்எல்ஏஸ் வந்து தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க டிவிக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியுது. ஆனா மேலூர் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்ச காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் அவர்கள் மட்டும்தான் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்ச ஒரே தலித் வேட்பாளர் அப்படிங்கிறது தான் உண்மை. டிவிகேல இருந்து அந்த மாதிரி எந்த ஒரு தலித் வேட்பாளரும் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கல அப்படிங்கிறது பிற்காலத்தில் நமக்கு தெரிய வந்தது. சரி, முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா ஜாதி மத அரசியலை உடைச்சிடணும்னு அவர் சொல்றாரு. ஆனா அதை எதிர்த்து எதிர்கட்சியினர் வந்து இந்த மாதிரி அவங்களும் நிறைய ஜாதி மத ரீதியிலான வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னொரு விஷயம் முக்கியமானதா பார்க்கப்படுது. அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாருங்கிறத நல்லா கவனிங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கோம்னு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா? ஆனா அவருடைய கட்சி வேட்பாளரே இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, காசு கொடுத்திருக்காங்கன்னு. அதை பார்க்கலாம். நான் பாக்குறதுல ஒரு 3 விஷயங்கள், ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. தெளிவா சொல்றாரு. சேலம் மேற்கு தொகுதி தாவேக வேட்பாளரான லக்ஷ்மண் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஸோ அது பக்கத்து தொகுதியான நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் வந்து சொன்னதுதான் இந்த வீடியோ. ஸோ இதன் மூலமா ஒரு பக்கம் முதலமைச்சர் காசே கொடுக்காம ஜெயிச்சோம், காசு கொடுத்து ஜெயிக்கிற விஷயத்தை வந்து உடைச்சோம்னு சொல்றாரு. அவங்க கட்சி வேட்பாளரே காசு கொடுத்தாருங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு முரணை உண்டாக்கியிருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதி மத பணம் கொடுத்து ஜெயிக்கிறது எல்லாத்தையும் உடைச்சிச்சா டிவிகேங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதே சேலத்தில் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னா இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் கூட இருக்கக்கூடியவர் தாவேக கட்சி நிர்வாகி. இவர் ஒருத்தரை கால் பண்ணி மிரட்டியிருக்காரு. அந்த ஆடியோ என்னன்னு இப்போ பார்க்கலாம். யாருக்கு நின்றுன்னு கேட்டேன். மாவட்ட அண்ணா வரணுங்கிறாருண்ணா. பார்த்திபன் சென்னை போயிடுறாரு. என்னண்ணா? பார்த்திபன் சென்னை போயிடுறாரு மாவட்டம். வடமேற்கு மாவட்டம் செந்திலண்ணா வரணுண்ணா. எல்லாமே பார்த்திபன் தான் மாவட்டம். ஓகேங்களா? செயலர் யாரோ செயலர் கூட வேலை செய்யுங்க, அவ்வளோதான். மாவட்டம் அவரே கூப்பிட்டு சொல்லிக்கிறாரு. ஏன் மாவட்டம் பார்த்திபன் சொல்லிட்டேன். மாவட்டம் பார்த்திபன் தான் மாவட்டம் சொல்ல தெரியாதா? ஏன்னா பார்த்திபனா மத்திய மாவட்டம்னா இவர் வடமேற்கு மாவட்டம். இப்போ 5 சேலத்தை மொத்தம் 5 மாவட்டமா போட்டுக்குதுண்ணா. மத்திய மாவட்டம் போய் என்னதுண்ணா? நாங்க பாருங்க வாடா போடாங்கிறது வேணாம், சரிங்களா? ஏன்னா இல்ல 5 மாவட்டமா பிரிச்சாரு.
மாற்று அரசியல் தூய சக்தின்னு சொல்லிக்கக்கூடிய டிவிக்கு மற்ற கட்சிகளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரியுது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் டிவிக்கேல 5 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. அதுல சேலம் மத்திய மாவட்ட செயலாளரா போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இருக்காரு. அதே மாதிரி வடமேற்கு மாவட்ட செயலாளரா செந்தில்குமார் இருக்காரு. இப்போ செந்தில்குமாரை வரவேற்கிறதுக்காக ஒரு நிர்வாகி இருக்காரு. அவருக்கு பார்த்திபனுடைய ஆதரவாளரான இவரு கால் பண்ணி மிரட்டின ஆடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் டிவிக்கே மாற்று அரசியல் தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி முதலமைச்சர் திருச்சியில் பேசின ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போனேன்னு சொன்னார். அந்த இடத்துல தமிழக மக்கள் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, பட் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் பேசினார். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவருடைய நெருங்கிய நண்பரான மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அமைச்சர் சொல்றாரு இல்லையா புன்னைக்காயல், இது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. ஆனா இவர் நின்று ஜெயிச்சது தூத்துக்குடியில. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய நெருங்கிய நண்பரும் மீன்வளத்துறை அமைச்சருமான ஸ்ரீநாத் அவர்கள் அவருக்கு ஓட்டு போடாத பக்கத்து தொகுதி மக்களுக்கு போய் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை பக்கத்து தொகுதியிலையும் டிவிக்கே ஜெயிச்சிருந்தா கூட இதை ஓரளவுக்கு நம்ம பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரே கட்சி தான் சொல்லி. ஆனால் பக்கத்து தொகுதி திருச்செந்தூரில் ஜெயிச்சது யாருன்னா டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ இப்படி பக்கத்து தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சதுக்கு இவர் போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இதை என்ன சொல்றதுன்னு எனக்கே சத்தியமாக புரியல. பட் ஆனாலும் கூட இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். முதலமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசியலில் ஜாதி மதம் பணம் இது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்து நிறுத்தின ஒரு வேட்பாளர் தன்னுடைய பக்கத்து தொகுதியில் தன்னுடைய கட்சி வேட்பாளர் 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.